அனைவருக்கும் வணக்கம். பச்சை தமிழகம் கட்சியை சார்ந்த மாநில பொறுப்பாளர்களாகிய நாங்கள் இன்று சென்னையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தோழர் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இயங்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைந்து அரசியல் களமாடுவது என்கிற முடிவை இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். பச்சை தமிழகம் கட்சி இடிந்த கரையில் 3 ஆண்டு காலமாக நடந்த அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தின் முடிவில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க மக்களை அச்சுறுத்துகிற அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக களமாட வேண்டும், தமிழ்நாடு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், ஒரு பசுமை அரசியலை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நோக்கங்களோடு பச்சை தமிழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டும் சிறு குழுவாக அரசியல் களமாடி தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியாது என்கிற புரிதல் இருப்பதாலும், தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கங்களும் ஆளுமைகளும் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து மக்களுக்காக இயங்காமல் தனித்தனியாக இயங்குவது பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது என்கிற அடிப்படையிலும் ஒத்த கருத்துடைய இயக்கங்களோடு சேர்ந்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வை அமைத்துக் கொள்வது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இங்கே என்னோடு பொதுச் செயலாளர் தோழர் கதிரவன், பொருளாளர் தோழர் கபிஸ்டன், துணைத் தலைவர் தோழர் அருள், துணைத் தலைவர் தோழர் இலக்குவன், மாநில மகளிர் அமைப்பாளர் தோழர் பரிமளம் உள்ளிட்ட பலர் இங்கே இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி எங்களுடைய செயற்குழுவிலும் பேசி விவாதித்து இந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை நாலாபுரமும் இருந்து பல்வேறு சக்திகள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றுள் மிக முக்கியமானது பாசிச இயக்கம், ஆர்எஸ்எஸ், பாஜக, பிஹெச்பி போன்ற இயக்கங்கள் எப்படியாவது தங்களுடைய சனாதனத்துக்கு, வர்ணாசிரம தர்மத்துக்கு தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி தமிழர்களை ஒட்டுமொத்தமாக அடிமைப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு இன்றைக்கு எதிர்கொள்கிற மிகப்பெரிய ஆபத்தாக இந்த பார்ப்பனிய பாசிசம் திகழ்கிறது. அதேபோல திராவிட கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய லஞ்ச ஊழல் லாவணியங்களில் ஈடுபட்டு தமிழ் மக்களை மிக மோசமான ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒரு குடும்பம், இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் களமாட வேண்டியிருக்கிறது. அவர்களில் பெரும்பாலானோர் குறுகிய மன்னர்களாக, சிற்றரசர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட கோட்பாடை காட்டி திராவிட மாடல் என்கிற பெயரில் அழிவு திட்டங்களை மக்கள் மீது திணிப்பதற்கு அவர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள். இன்னொரு புறம் தமிழ்நாடு முழுவதும் வளக்கொள்ளை கட்டுப்பாடின்றி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. செம்மண், ஆற்று மணல், கடல் மணல் போன்ற கல்குவாரி போன்ற குவாரிகள் அமைக்கப்பட்டு ஏராளமான வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு அள்ளிச் செல்லப்படுகின்றன. இது போதாதென்று இப்போது கனிமங்கள் எடுத்து வளர்ச்சி திட்டங்களில் ஈடுபட போகிறோம் என்று அறிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில், திருவண்ணாமலை, சேலம் பகுதிகளில், வேடியப்பன் மலை, கவுத்தி மலை, கல்வராயன் மலை போன்ற இடங்களில் இரும்பு தாது எடுக்கப் போகிறோம். மதுரையை எடுத்த மேலூர் பகுதியிலே டங்ஸ்டன் எடுக்கப் போகிறோம். கன்னியாகுமரியிலே அணுக்கனிமங்கள் சுரண்டி எடுக்கப் போகிறோம். சுரங்கங்கள் அமைத்து அணுக்கனிமங்கள் எடுக்கப் போகிறோம். கன்னியாகுமரிக்கு தெற்கே 32,485 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெயும் எரிவாயும் எடுக்கப் போகிறோம் என்றெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கபலீகரம் செய்வதற்கு திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எரிவாயு திட்டம் என்று அங்கேயும் இந்த சுரண்டல் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை தட்டி கேட்காமல் விட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சூடுகாடாக மாறிப்போகும். தமிழர்களுடைய பண்பாடும் திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது. ஏராளமான போதைப் பொருட்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தாராளமாக கிடைக்கின்றன. ஏற்கனவே தமிழர்கள் குடிபோதைக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள்.
இப்படி தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்படக்கூடிய இந்த சூழலில் தமிழ் தேசியம் பேசுகிற ஆளுமைகள் தங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன பதவி கிடைக்கும், என்ன புகழ் கிடைக்கும் என்றெல்லாம் பாராது தமிழ் மக்களுக்காக களமிறங்கி செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் கைகோர்த்து இயங்காமல் போனால் அது தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகி போகும் என்கிற அடிப்படையில் பல்வேறு இயக்கங்களோடு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தோழர் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு கைகோர்த்து அடுத்த கட்ட அரசியலை அமைத்துக் கொள்வது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். எங்களைப் போலவே இன்னும் ஏராளமான தமிழ் தேசிய அமைப்புகளும் ஆளுமைகளும் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு கைகோர்ப்பார்கள். அனைவருமாக சேர்ந்து உலகின் மிக மூத்த குடியான தமிழ் குடியை பாதுகாத்துக் கொள்வது, தமிழ் மண்ணை பாதுகாத்துக் கொள்வது, தமிழ் மொழியை பாதுகாத்துக் கொள்வது, தமிழர் நலன்களை பாதுகாத்துக் கொள்வது என்று நாங்கள் அடுத்த கட்ட அரசியலில் ஈடுபட போகிறோம். இப்போ கட்சியை இணைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, எதனால் நிபந்தனைகள் வைத்திருக்கீங்களா? உங்களுடைய கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சியோட இணைக்கிறதுக்கு ஏதாவது நிபந்தனைகள் வச்சுருக்கீங்களா? இல்லை நிபந்தனை இல்லாமல் ஒரு ஒருங்கிணைகிறதா? தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் நாட்டுக்காக தன்னலமின்றி உழைப்பது ஒன்றுதான் ஒரே நிபந்தனை, வேறு எந்த நிபந்தனையும் கிடையாது. தொடர்ந்து இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த விஷயத்தை இன்னும் வீரியமாக எடுக்கணுன்றது தான் உங்களுடைய பேசிக்காக அடிப்படையான ஒரு விஷயங்களாக இருக்குமா? இல்லை தமிழ் தேசிய அரசியலில் எல்லா ஊர்களையும் நீங்கள் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. நாங்கள் தோழர் வேல்முருகன் அவர்களோடு நடந்த உரையாடலில் எங்களுடைய பச்சை தமிழகம் கட்சியாக இல்லாமல் இயக்கமாக இயங்கும். அதே போல் எங்களுடைய பசுந்தமிழம் இதழ் தொடர்ந்து வெளியிடப்படும். தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பசுமை அரசியலை சார்ந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த பசுமை அரசியலை தொடர்ந்து நாங்கள் கையில் களமாடுவோம்.